ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நம்ம லெமன் ரைஸ் செய்யலாம் 5 நிமிஷத்தில். எங்கள் அம்மா வந்து லெமன் ரைஸ் செஞ்சு காட்ட போகிறாங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எலுமிச்சை சாதத்தோட வெறும் இந்த கிளைமேட் ஜில் கிளைமேட்டுக்கு வெறும் எலுமிச்சம் போட்டு சாப்பிட்டா சில பேருக்கு நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதனால் கொஞ்சோண்டு எலுமிச்சை மட்டும் சேர்த்துக்கிட்டு எலுமிச்சை ட்ராப்ஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த கொஞ்சம் புளியை ஊற்றி கரைச்சா அந்த புளிப்புக்கு சூப்பராக இருக்குங்க இந்த எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு. இது கொஞ்சோண்டு புளி எடுத்து நாங்கள் இது சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. உங்கள் சாதத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் எங்கள் வீட்டில் எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு ஏற்றப்பல நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. அது நல்லா பொரியட்டுங்க. ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. ஒரு 5 வரமிளகாய் போட்டுக்குங்க. ஒரு 10 முந்திரியாக போட்டுக்குங்க. வேர்க்கடலை இருந்தாலும் போடலாம், வேர்க்கடலை இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் முந்திரி பருப்பு போட்டு செய்கிறேங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் இருந்தால் போதுங்க. பாருங்க, நல்லா கொஞ்சம் செவந்து வருது பாருங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறிட்டோம்னா இந்த புளி கரைச்சலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த ஒரு எலுமிச்சை சேர்த்தாலே போதுங்க. எலுமிச்சை சாதத்துக்கு ஃபுல்லாக எலுமிச்சை சேர்த்து பண்ணால் நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் இந்த கொஞ்சோண்டு புளி கரைச்சலாம் சேர்த்துக்கிட்டு இந்த எலுமிச்சை ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் ஒரு எலுமிச்சை இருந்தால் 5 நிமிஷத்தில் வீட்டில் நம்மளால் ஈஸியாக இதை செஞ்சிடலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எல்ஜி பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. 5 நிமிஷத்தில் எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வெறும் எலுமிச்சை போடாமல் இந்த புளி கரைச்சலோடு செய்கிறது எப்படி ஈஸியாக செஞ்சிடலாங்க. வேலைக்கு போகிறவங்க 5 நிமிஷம்தான். 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையே, ஒரு எலுமிச்சம் தான் இருக்குது, என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த எலுமிச்சத்தில் வச்சு நாங்கள் ஈஸியாக இதை செஞ்சுட்டு இது லஞ்சாக எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த பாருங்கள், இந்த வரப்பாக சாப்பாடு வடித்து வச்சுக்கலாங்க. இந்த ஒரு எலுமிச்சத்தை சாராக எடுத்துக்கலாங்க. நாங்கள் இது நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இதில் இந்த புளி கரைச்சலை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. எலுமிச்சை சாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணுங்க. இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு, தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா அடியிலேருந்து எடுத்து நல்லா கலந்துக்குங்க. நான் கலந்து வச்சுட்டு காமிக்கிறேங்க. இந்த ஜில் கிளைமேட்டுக்கு ஏற்றா போல் ஒரு எலுமிச்சை வச்சு கொஞ்சம் புளி கரைச்சலை வச்சு இந்த எலுமிச்சை சாதம் எப்படி செஞ்சேன்னு காமிச்சிட்டேங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு பசங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க யார் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊற ஊற இன்னும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகாது. 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்து. குத்தவா? போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.